சிவனே போற்றி. இன்று பெரும்பான்மையான மக்களுக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம், சிறு மூட்டு வலி, பெருமூட்டு வலி, உடல் வலி, நெஞ்சு பிடிப்பு, நெஞ்சு குத்தல், வாயுக்கள் அனைத்து மூட்டுகளிலும் தங்கி சொல்ல முடியாத கடுகடுப்பினை ஏற்படுத்தக்கூடிய வலி, இவற்றுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் வாத நோய் தாக்கமே ஆகும். இந்த வாத நோய் தாக்கத்தினை குறைப்பதற்கு முதலில் வயிறு சுத்தமானது கண்டிப்பாக தேவை. குடலிலே உள்ள தேவையான கழிவுகள் தங்கி அதில் இருக்கக்கூடிய அபான வாயுவினை எல்லா இடத்துக்கும் பரப்பி மூட்டுக்களிலே தங்க வைத்து உடல் முழுவதும் மிகவும் வலி கொண்ட தன்மைக்கு மாற்றிவிடும். ஆகவே அதற்கு நாங்கள் பாரம்பரியமாக எஸ்கேஎம் கம்பெனியில் தயார் செய்யக்கூடிய சிந்தாதி கேப்சூலினை பயன்படுத்தி அந்த வாயுத்தன்மையினை குறைத்து கொண்டு வருகிறோம். காலை 5 மணிக்கு 2 கேப்சூலும் 6 மணிக்கு 1 கேப்சூலையும் போட்டு சுடு தண்ணி குடித்து விட வேண்டும். 8 மணிக்கு மேலே பேதியாகும். நன்கு 5-6 முறை பேதியான பின்பு மாதுளம்பழம் ஜூஸ் அல்லது குளிர்ந்த தண்ணீர் இவற்றில் ஏதேனும் குடித்தால் பேதியானது நின்றுவிடும். இதற்கு பின்பு வாத நோயினுடைய தாக்கமானது படிப்படியாக உங்களுக்கு குறையும். ஆகவே வாத நோய் கண்டவர்கள் முதல் முறையாக மருந்தினை எடுத்துக்கொள்கின்ற போது பேதி மருந்தினை எடுத்துக்கொண்ட பின்பு, அதுவும் எஸ்கேஎம் கம்பெனியில் வரக்கூடிய சிந்தாதி மருந்தினை சரியாக எடுத்துக்கொண்ட பின்பு வாத நோயானது நிச்சயமாக படிப்படியாக குறைந்துவிடும். இவற்றினை பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமச்சிவாய். சிவனே போற்றி.